ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூலை 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 2 குடையனுமான சனி 2ஆம் இடமான கும்பத்தில் 7.5 சனியில் கழிவு சனியாக வக்ரகதியில் இருக்கிறார். ரொம்ப பீக்காக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு குறைந்து உங்களுக்கு நன்மையே நடந்து வருகிறது. குடும்பத்தில் இதுவரை இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மாறி உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். பண வரவு நன்றாக இருக்கும். சனி பார்வை 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்கள் குறையலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருக்கவும். இரவு நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்கவும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கலாம். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்க தாமதமாகலாம். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். 3-12 கூடிய குரு 5ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடும் உழைப்பு அவசியமாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இதுவரை முறுக்கிக் கொண்டிருந்த இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். சயன சுகம் மேம்படும். குரு பார்வை 9ஆம் இடமான கன்னி, 11ஆம் இடமான விருச்சிகம், உங்கள் ராசியான மகரத்தில் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசைகள் தாமதங்களை தாண்டி நிறைவேறும். காரணம், சனி பார்வையும் உங்களது 11ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. லாபங்களும் தடைகளை தாண்டி கைக்கு கிடைக்கும். உங்கள் சுய மரியாதையும் மதிப்பும் மேம்படும். இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த சொந்தங்கள் வந்து சேரும் நேரம். 4-11 கூடிய செவ்வாய் 5ஆம் இடமான ரிஷபத்தில் குருமங்கள யோகத்தில் மாத பிற்பகுதியில் குருவுடன் இணைகிறார். சுக சௌகரியங்கள் குறைந்தாலும் சமாளிப்பீர்கள். வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உதவி கிடைக்கும். 5-10 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமான மிதுனத்தில் மாத முதற் பகுதியிலும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். உடலில் நீர் சம்பந்தமான நோய் ஏற்பட்டு மறையும். பெண்களின் தேவைகள் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேம்படுவர். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி மிகவும் நன்றாக இருக்கும். திருமணங்கள் நடத்தலாம். பிரிந்தவர்கள் சேரும் நேரம். டைவர்ஸ் வரை சென்றவர்கள் கூட மனம் மாறலாம். காதல் வாழ்க்கை பிரிவும் சண்டைமையாக இருந்து திருமணத்தில் முடியலாம். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் மாத முற்பகுதியை விட மாத பிற்பகுதி மேன்மை தரும். 6-9 கூடிய புதன் 7ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும். வெளிநாடு சென்று படிக்க விசா, வங்கியில் எளிதாக கடன் முதலவை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். தந்தையின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 7 கூடிய சந்திரன் 4ஆம் இடமான மேஷத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 8 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 6ஆம் இடமான மிதுனத்திலும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். 3இல் இருக்கும் மீன ராகுவாலும் 9இல் இருக்கும் கன்னி கேதுவாலும் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. 7.5 சனியின் தாக்கம் சிறிது குறைந்த நிலையில் கிரகங்களால் ஏற்படும் தாக்கங்கள், குழப்பங்கள், சஞ்சலங்கள் குறைய தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும். பைரவர், ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 10-11. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.